காலை வணக்கங்கள். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று திங்கட்கிழமை நவராத்திரி விழா இறுதிக்கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த முறை 10 நாட்களிலே 11 நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அது என்ன மாதிரியோ எனக்கு தெரியவில்லை. உண்மையின்படிக்கு 10ஆம் நாள் தான் விஜயதசமி. ஆனால் இங்கே ஏதோ திதி பிரச்சனையோ என்னவோ தெரியாது சொல்லுகிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்று நான் வாழ்க்கையில் ஏற்படும் தோல்விகளையும் சவால்களையும் எவ்வாறு சமாளிப்பது, எப்படி பிழைத்து வாழ்வது என்று என் மனதில் பட்ட சில கருத்துக்களை என் அனுபவத்தின்படி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். வாழ்க்கை என்றால் வெற்றி தோல்வி இரண்டுமே ஒரு நாணயத்தின் 2 பக்கம் போன்றது தான். தோல்வி இல்லாமல் வெற்றி உருவாக முடியாது, வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை. எனவே ஆரம்பகட்ட வாழ்க்கையிலே பல வறுமை, போராட்டங்கள், தோல்விகளை அனுபவித்த பலர் தமது மதிநுட்பத்தினாலும் துணிச்சலாலும் தன்னம்பிக்கையாலும் வாழ்க்கையில் முன்னேறி மிகவும் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள். பலரை நாம் வாழ்க்கையில் பார்க்கிறோம். பல விஞ்ஞானிகளுடைய கதைகளை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே எம்மை நாம் ஒரு நேர்மையானவராகவோ உண்மையானவர்களாகவோ நாங்கள் மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் நாங்கள் வாழுகின்ற போது எமக்கு எப்படி சேறு பூசலாம் கரி பூசலாம் என்றுதான் சிலர் எதிர்பார்ப்பார்கள். உண்மையிலே சாக்கடையில் நம்மை அவர்கள் தள்ளி விழுத்தலாம். சமூகம் என்ற ஒரு சாக்கடைக்குள் அவர்கள் தள்ளி விழுத்தலாம் சேறு பூசுவதற்காக. ஆனால் உடலுக்குத்தான் சேத்தை பூசலாமே ஒழிய அந்த உள்ளத்துக்கு சேத்தை பூச முடியாது. எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் சில கொள்கைகள் இருக்கும். அந்த கொள்கைகளை வைத்து கொண்டு தான் ஒவ்வொருவரும் தமக்கு ஒரு வாழ்க்கை வட்டத்தை அமைத்து கொள்ளுகிறார்கள். அந்த வாழ்க்கை வட்டத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். இதற்குள் தான் நான் வாழ வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த கொள்கையை தமது இறுதி மூச்சு வரை கடைப்பிடிப்பவர்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கும் துன்பங்களோ வார்த்தையில் சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். பிறப்பிலிருந்து சின்ன பிள்ளையில இருந்தே நான் என்னவோ தெரியாது உண்மையாக நேர்மையாக இருக்க வேண்டும், கடவுள் பக்தியோடு இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இப்படியான நல்ல எண்ணங்கள் சின்ன பிஞ்சு மனத்திலிருந்தே எனக்கு மனதில் உருவானது. அதுக்கு காரணம் சில திரைப்படங்களாக கூட இருக்கலாம். ஏனென்றால் அந்த காலத்திலே எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் நல்ல கதாநாயகர்களாக, அதாவது பொல்லுக்கட்டையோ கத்தியோ வாழோ எடுக்கின்ற கதாநாயகர்களாக இல்லாமல் சமூகத்துக்கு நல்லதை சொல்லுகின்றதாகத்தான் பழைய திரைப்படங்கள் அமைந்தன. அப்படி உருவானதோ அல்லது படித்த புத்தகங்கள் நூல்களால் உருவானதோ, நான் படித்த பாடசாலையில் எனக்கு வாய்த்த நல்ல குருநாதர்கள், அது கடவுள் அந்த வரம் தான். உண்மையில் சில ஆசிரியர்கள் இன்று இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் அந்த முகங்களை இந்த இதயத்தை விட்டு ஒருபோதும் மறக்க முடியாது. அவ்வளவுக்கு ஒரு என்னென்று சொல்கிறது, அன்பு, பண்பு, கடமை, கண்ணியம் அத்தனையும் உள்ள ஆசிரியர்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறார்கள். உண்மையிலே இல்லை, அப்படியே கிடைத்தால் அது ஒரு பெரும் பாக்கியம். நல்ல குரு எமக்கு கிடைத்தால் அந்த குருவினுடைய வழியிலே நாமும் நல்ல வழியிலும் அது வாழ்க்கையை வகுத்து கொள்வோம். வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடி அமைத்து கொள்ள முடியாது. பிறக்கும் போதே தலைவிதி என்று ஒன்று எழுதப்பட்டு விடுகிறது. அது இறைவனால் எழுதப்பட்டது. எழுதிய விதியை இறைவன் அழித்து எழுதப் போவதில்லை. ஆனால் எமது வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களால் நாம் சிலவற்றை சமாளிக்கலாம். உண்மையில் இன்றுள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் பொறுமை இல்லை. ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டாலும் உடனே தற்கொலை செய்வது அல்லது அடுத்தவனை குத்தி கொள்வது. உற்ற நண்பனாக உயிர் நண்பனாக இருப்பவன் ஒரு வேடிக்கையாக ஒரு வார்த்தையை தன்னை அறியாமல் அந்த சந்தர்ப்பத்தை உணராமல் ஒரு தவறுதலாக சொல்லிவிட்டால் உடனே நண்பன் என்பதை மறந்து ஆவேசம் கொண்டு அவனை உடனே குத்தி கொள்ளுகிற நிலைமைக்கு இன்றைய சமூகம் போய்கொண்டிருக்கிறது. ஏனென்று தெரியவில்லை. பொறுமை இன்று இல்லை. உலகில் யாருக்கும் பொறுமை இல்லை. மற்றது பொறுமை என்பது ஆரம்பத்தில் பொறுமை இல்லாமல் இருந்தவர்களும் வாழ்க்கை அனுபவத்தால் இறுதியில் பொறுமை என்பதை கற்றுக்கொள்வார்கள். அதுக்கு காலம் பதில் சொல்லும். எனவே எமது வாழ்க்கையை நாம் தான் அமைத்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், சதி செய்திருக்கிறார்கள். உண்மையாக நேர்மையாக இருந்ததுக்காகவே பல தண்டனைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். எல்லாம் அந்த இறைவன் ஒருவனுக்கு தெரியும். ஆனால் நாம் நாமாகவே இருப்போம். நேரான மரங்கள் எப்பொழுதும் வெட்டப்படும். அது உண்மை.